iQOO Z7 இன்னைக்கு லான்ச் ஆயிருக்கு. லெட்ஸ் அன்பாக்ஸ். ஒரே மாதிரி அன்பாக்ஸ் பண்ணி போர் அடிக்குது, அதனால தான் இப்படி. ஸோ பாக்ஸ் கண்டென்ட் ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். டாக்குமெண்டேஷன், 44 வாட்ஸ் அடாப்டர், அப்புறம் இங்கே வந்து ஒரு சார்ஜிங் கேபிள், சிம் எஜெக்டர், இந்த ஃபோனுக்கான கேஸ். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா iQOO Z7. சின்ன பகவதி வந்துட்டாருப்பா. ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, அண்டர் 30,000ல நியோ 7ல பாத்தீங்க அப்படின்னா ஹார்ட்வேர்ல வந்து நல்லா கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி அண்டர் 20,000ல பாத்தீங்க அப்படின்னா இப்போ iQOO Z7 வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. ஹார்ட்வேர் என்ன அப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இதோட பர்ஃபார்மன்ஸ். MediaTek Dimensity 920 யூஸ் பண்ணிருக்காங்க. 20,000க்கு மேல நிறைய போன்ல யூஸ் பண்ணிருக்காங்க. ஆனா இவங்க அண்டர் 20,000ல கொண்டு வந்தது ஒரு பிளஸ். இது ஒரு 6 nm ஆக்டோ-கோர் ப்ராசஸர். உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ்க்கு பெருசா குறை இருக்காது. அண்டர் 20,000ல நல்லா பர்ஃபார்ம் பண்ணும். ஆக்சுவலா iQOO என்ன கிளைம் பண்றாங்க அப்படின்னா, அப் டு 27 ஆப்ஸ் வரையும் அட் டைம்ல ஓபன் பண்ணி மல்டி டாஸ்கிங் பண்ணாலும் எந்த ஹேங்கும் ஆகாது. அதுக்கு தகுந்த ஸ்டாண்டர்டா பாத்தீங்க அப்படின்னா அந்த ஸ்டோரேஜ் டைப்பும் ரேம் டைப்பும் வந்து கொடுத்துருக்கோம். ரேம் பத்தல அப்படின்னா ரேம் எக்ஸ்டெண்டட் டெக்னாலஜி 3.0 கொடுத்துருக்காங்க. ஸோ 8 GB வரையும் பாத்தீங்க அப்படின்னா ரேம் இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். ஹைபிரிட் சிம் ஸ்லாட், 2 சிம் கார்டு போடலாம். அப்படி இல்லாட்டி ஒரு மெமரி கார்டு ஒரு சிம் கார்டு போட்டுக்க முடியும். 1 TB வரையும் மெமரி கார்டு போட்டுக்கலாம். நீங்களுமா ரைட். சரி, கேமிங்னு வரையில கேம் பிளே இதுல ஓரளவு நல்லா தான் இருக்கும். நியோ 7ல பார்த்த மாதிரி 90 FPS ஒரு சில கேம் வந்து நம்மளால விளையாண்டுக்க முடியும். HDR சப்போர்ட் பாத்தீங்கன்னா நிறைய கேம்ல இருக்கு. BGMI பாத்தீங்கன்னா அந்த அல்ட்ரா ஹெச்டின்னு ஒரு செட்டிங் இருக்குல்ல, அதுல வச்சு கூட உங்களால கேம் வந்து விளையாண்டுக்க முடியும். நியோ 7ல பார்த்த மாதிரி அந்த மோஷன் கண்ட்ரோல், அல்ட்ரா கேமிங் மோட் இதெல்லாமே பாத்தீங்கன்னா இங்கேயும் இருக்கு. நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கு. அது எல்லாத்தையும் உங்களால ஈஸியா ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். கேம் பிளே நல்லா இருந்துச்சு. பெருசா இப்போதைக்கு குறை இல்ல. அண்ட் பெருசா ஹீட் ஆன மாதிரி தெரியல. ஸோ ஓவரால் பர்ஃபார்மன்ஸ் அண்டர் 30Kல இதுல எப்படி நல்லா இருக்கும், அதே மாதிரி அண்டர் 20Kல பாத்தீங்கன்னா இதுலயும் நல்லா இருக்கு. பர்ஃபார்மன்ஸ் அப்படின்றத தாண்டி இந்த SoCல பவர் எஃபிஷியன்சி நல்லா இருக்கும். ஈவன் இப்ப பேட்டரி எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா 4500 mAh பேட்டரி இருக்கு. தாராளமா ஒரு நாள் 1.5 நாள் தாங்கும். நார்மல் யூஸ்ல. ஹெவி யூஸ் பண்றப்ப பாத்தீங்கன்னா ஒரு நாள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. 44 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. 6.38 இன்ச்ல பாத்தீங்கன்னா Full HD+ AMOLED டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க. 90 Hz ரெஃப்ரெஷிங் ரேட் இருக்கு. 1300 nits பீக் பிரைட்னஸ் கொடுத்திருக்காங்க. 98% DCI-P3 இருக்கு. பட் வாட்டர் டிராப் நாட்ச் தான் கொடுத்திருக்காங்க. கீழ சின்ன பாருங்க எவ்வளவு பெருசா இருக்கு அப்படின்னு. 2023லயுமா. பட் பிளஸ் என்னன்னா இன் டிஸ்ப்ளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இருக்கு. லைக் நிறைய பேர் என்கிட்ட கேட்பாங்க, அண்டர் 20,000ல இன் டிஸ்ப்ளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரோட ஒரு ஃபோன் சொல்லுப்பா அப்படின்னு கேட்கிறப்ப ஒரு சில ஃபோன் இருக்கு. ஒன்னு அது பழைய ஃபோனா இருக்கும், இல்ல ஹார்ட்வேர் லெவல்ல பாத்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியா இருக்கும். அப்படி இல்லாம இங்க ஹார்ட்வேரும் நல்லா கொடுத்திருக்காங்க, டிஸ்ப்ளே ஓகே, இன் டிஸ்ப்ளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இருக்கு. அப்புறம் அந்த ஃபோனை வாங்குறப்ப iQOO என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அமேசான்ல IP ரேட்டிங் எங்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. தயவு செஞ்சு தண்ணிக்குள்ளலாம் போட்டுறாதீங்க. IP54 ரேட்டிங் தான் இருக்கு. அதாவது வாட்டர் அண்ட் டஸ்ட் ரெசிஸ்டன்ட். கொஞ்சம் தண்ணியை வந்து தெளிச்சுக்கலாம். மழை ஏதாவது பட்டுச்சுன்னா ஒன்றும் ஆகாது. தண்ணிக்குள்ள போட்டீங்க அப்படின்னா மர்கியா சாலா இதை ஒண்ணுமே பண்ண முடியாது. இந்த ப்ரொடெக்ஷனுக்கு நியோ 7ல கூட என்ன இருக்குன்னு சொல்லல. ஆனா இங்க சொல்லிருக்காங்க ஸ்காட் எக்ஸ்டென்ஷன் கிளாஸ். விவோ அதிகமா யூஸ் பண்ணுவாங்களா அதே கிளாஸ் யூஸ் பண்ணிருக்காங்க. அட்லீஸ்ட் என்ன இருக்குன்னு தெரிஞ்சு அப்படின்னா ஓரளவு மனசுக்கு நிம்மதியா இருக்கும்ல. டிசைன் சும்மா பலன்னு பார்க்க அழகா இருக்கா. இது ஆல்ரெடி பார்த்த மாதிரி இருக்குன்னீங்கன்னா இன்னொரு பிளாக் கலர் வேரியன்ட் விட்டுருக்காங்க. என்னடா இன்னும் இந்த மாதிரி ஸ்லோகன் வரலையே அப்படின்னு பார்த்தேன். என்னன்னு கேக்குறீங்களா, இந்தியாஸ் ஃபர்ஸ்ட்ன்றதை யூஸ் பண்ணலன்னு பார்த்தேன். யூஸ் பண்ணிட்டாங்க. 64 MP OIS கேமரா, ISOCELL GW3 சென்சார் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. இந்தியாலே ஃபர்ஸ்ட் டைமா இந்த செக்மெண்ட்ல இவங்க தான் யூஸ் பண்றாங்களாம்பா. பட் ரெண்டாவது கேமரா தான் ஒண்ணும் கிடையாது. ஒரே ஒரு டெப்த் சென்சார் கொடுத்திருக்காங்க. மேக்ரோ கூட கிடையாது. ஃப்ரண்ட்ல பாத்தீங்கன்னா 16 மெகாபிக்சல் செல்ஃபி. சோ இந்த போன்ல 4K 30 fps வீடியோ எடுத்துக்கலாம். OIS plus EAS சேர்ந்து நீங்க கார்ல போறப்ப, பைக்ல போறப்ப, சைக்கிளிங் பண்றப்ப, ரன்னிங் பண்றப்ப இந்த மாதிரி நேரங்களில் வீடியோ எடுத்தாலும் ஓரளவு ஸ்டேபிளா இருக்கும்ன்றாங்க. இந்த வீடியோ பாக்குறப்ப உங்களுக்கும் ஸ்டேபிளா தெரியுதான்றதை நீங்களும் கமெண்ட்ல சொல்லுங்க. அப்புறம் நியோ 7ல பார்த்த மாதிரியே vlog மூவி அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். நிறைய எஃபெக்ட்ஸ் இந்த மாதிரிலாம் போட்டு வீடியோ வந்து ஷூட் பண்ணிக்க முடியும். ப்ரீ டெம்ப்ளேட்டா பாத்தீங்கன்னா ஒரு 4-5 இருக்கும். ஸ்டோரி ஏறி போடுறதுக்கு, ரீல்ஸ் போடுறதுக்கு பாத்தீங்கன்னா அந்த மோட் யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த போட்டோ பாத்தீங்கன்னா நைட் மோட்ல எடுத்த போட்டோ. OIS இருக்கனால நைட் மோட் போட்டோ இன்னுமே பெட்டரா இருக்கும்னாங்க. ஓரளவு ஓகே. செல்ஃபி வந்து கொஞ்சம் ஷார்ப்பா தான் இருக்கு. பட் டீடைலிங் வரையில ஓகே தான். செல்ஃபி வந்து மேனேஜ் பண்ணலாம். இதுக்கப்புறம் Android 13 கொடுத்துட்டு FunTouch OS 13 கொடுத்துட்டு 2 வருஷத்துக்கு OS அப்டேட் தருவோம் இருக்காங்க. 3 வருஷத்துக்கு செக்யூரிட்டி அப்டேட் தருவோம் இருக்காங்க. பட் உங்களுக்கு ஹாட் ஆப்ஸ் இதுலயும் இருக்கும். ப்ளோட் பஸ் இருக்கு, அதை அன்இன்ஸ்டால் பண்ணிக்க முடியும். UI பாக்குறதுக்கு யூஸ் பண்றதுலாம் பாத்தீங்கன்னா ஆல்ரெடி விவோ போன்ல யூஸ் பண்ணிருப்போம், iQOO போன்ல யூஸ் பண்ணிருப்போம். அஸ் யூஷுவல் அதே மாதிரி தான் இருக்கு. ஸ்பெஷலா சொல்றதுக்குன்னு எதுவும் கிடையாது. வேற சிங்கிள் ஸ்பீக்கர் தான் கொடுத்திருக்காங்க. சவுண்ட் ஓரளவு டீசென்ட்டா இருக்கு. பட் 3.5mm ஜாக் இருக்கு. அண்டர் 20,000ல நிறைய போன்ல காணோம். இதுல இருக்குன்னு சத்தியமா நான் எதிர்பார்க்கல, ஆனா இருக்கு. ஏதாவது Wi-Fi 6 இருக்கு. 2 சிம் போட முடியும் பார்த்தோம்ல. 2 சிம்லயுமே 5G யூஸ் பண்ண முடியும். ஸ்டார் வேல்யூ பாத்தீங்கன்னா ஹெட்டுக்கு 1.15 இருக்கு அண்ட் பாடிக்கு 0.84 கொடுத்திருக்காங்க. அம்புட்டு தான். ஃபைனல் அதோட பிரைஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 17,500 ரூபாய்க்கு லான்ச் பண்ணிருக்காங்க. இந்த விலைக்கு இந்த ஸ்பெக் அப்படின்றது ரொம்ப ரீசனபிளா படுது. அண்ட் ஆல்சோ சர்வீஸை பொறுத்தவரை பாத்தீங்க அப்படின்னா விவோவோட சர்வீஸ் சென்டரே வந்து iQOO வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு இருக்காங்க.
650க்கும் மேல சர்வீஸ் சென்டர் இருக்கு. இப்போ 2 விஷயங்களுக்காக இந்த போனை வந்து நீங்க சூஸ் பண்ணலாம். முதல்ல இந்த அண்டர் 20K எனக்கு பர்ஃபார்மன்ஸ் ஒரு ப்ரியாரிட்டி. ரெண்டாவது இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரோட ஒரு ஃபோன் வேணும் அப்படின்னா மேபி இது உங்களுக்கு பிடிக்கலாம். இதை தவிர டிஸ்பிளே, பேட்டரி, கேமரா எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஓகே நல்லா கம்ப்ளீட் பண்ற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இதுல வேற என்ன ஃபீட்பேக் இருந்தது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த பட்ஜெட்டுக்கு ஸ்டீரியோ ஸ்பீக்கர் கொடுத்துருக்கணும். ரெண்டாவது ஒரு சில வீடியோஸை 4Kல ப்ளே பண்றப்ப பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி கிளிச் வரதான் செய்யுது. இந்த மாதிரி 1-2 சின்ன குறை தான் இருக்கு. இது சாஃப்ட்வேர்ல சரி பண்ணணும். சரி பண்றாங்களான்றத பார்க்கலாம். ஸோ இதான் என்னோட ஃபீட்பேக். ஓகேவா, முடிச்சுக்கலாமா?